இமீடியட்டா அது ஸ்ட்ரைக் when the iron is hot அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொலிட்டிக்கல் சென்ஸ், அந்த அலர்ட்னஸ் அவருக்கு இருக்க மாதிரி தெரியல. சரி, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமா இருக்கட்டும், நிறைய அந்த விஷயங்கள்லாம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ், அங்கே நடந்த கொலை, ஒரு அறிக்கை கூட இல்லை. அந்த அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1 month 2 months கழிச்சு அறிக்கை விடுறது, இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துகிற மாதிரி இல்லை. அவர் வந்து ஏதோ சம் கால்குலேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து அவர் பாலிடிக்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசிகர் மன்றத்துக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்தாருனாக்கா அவங்க போட்டா போடுவாங்க, போட்டா போவாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அவர் வந்து அதுக்கு ஒரு 5,000 acres வேணும், 10,000 acres வேணுன்றது கூட அவர் சீமானத்தை கவலைப்படாமல் அன்ஹிஞ்சாக சொல்கிறது, அது கேட்கறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த விஜய் அவர்களுக்கு வந்து எதை பற்றியுமே ஒரு ஒப்பீனியன் இருக்க மாதிரி தெரியல. இப்போ அவங்களுடைய டாமினேஷன், அந்த பவர் இல்லாதால், பர்சனாலிட்டி இல்லாதால் தானே இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து சறுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்களுடைய பொதுச் செயலாளராக இருந்தால் கூட இப்போ சரத்குமார் அவர்கள் வந்து பாஜகவில் வந்துட்டு சோபிக்கவே இல்லையே. அவர் பண்ணார், பட் அவருக்கு ஒரு பதவியும் கொடுக்கல. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. வணக்கம் மகேஷ், ஹாப்பி நியூ இயர் அகெயின். ஒரு வணக்கம் சுவாமி. இந்த ஒரு ஷார்ட் கேப்க்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு. ஸோ வெல்கம் அகெயின். ஸோ நம்ம இன்னைக்கு பேச போகிறது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயோட தாவேகா. ஸோ 1 year ஆப்போகுது, ஆயிடுச்சின்னு சொல்லிடலாம் ஆல்மோஸ்ட். ஸோ என்ன பண்ணியிருக்காரு அவர் 1 yearல? வாட் ஹஸ் ஹி அச்சீவ்டு இன் த லாஸ்ட் 1 year? அவர் என்ன பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத தான் நம்மளோட கருத்து என்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியா இருக்கு. February 2, 2024 அன்னைக்கு அவர் வந்து தாவேக்கான ஒரு கட்சியை ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஆரம்பிச்சாரு. அது வந்து அந்த 40 days வந்து அவங்களுக்கு ஒரு பீரியட் சொல்லுவாங்க. அந்த பீரியட் வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்களும் சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து கரெக்டா யூஸ் பண்றதுக்காக அவர் வந்து ஆரம்பிச்ச கட்சி. அது பண்ணும்போது அவர் வந்து பொட்டுலாம் வச்சுட்டு, அந்த இனிஷியல் அந்த அழைப்புதல் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பொட்டுலாம் வச்சுட்டு, ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட சொன்னார் என்ன மாதிரி பொட்டு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இருந்தது வந்து ஸ்லோவா வந்து சேஞ்ச் ஆகி அவர் அந்த 40 days அந்த ஆஸ்பீஷியஸ் டைமுக்குள்ள ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்ச ஒரு ரசிகர் மன்றம் 2025 February 2 அன்னைக்கு 1 வருஷம் பூர்த்தி ஆகுது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது வந்து இது வரைக்கும் ஏன் ரசிகர் மன்றம் அப்படின்னு சொன்னா, ஒரு கட்சி நடத்துறதுக்கு உண்டான அந்த ஒரு இலக்கணமே, ஒரு குணமே இருக்கா மாதிரி தெரியல. இந்த 1 yearல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அவர் ஒன்னுத்துக்குமே அவர் வாய் திறக்கல. இன்ஃபேக்ட் அவர் வந்து வீட்டுல இருக்கிற கிளாக் வந்து ஒரு 1 month பின்னாடி இருக்கா மாதிரி ஏதாவது இருக்கா மாதிரி வச்சிருக்காரான்னு தெரியல. வெரி ஸ்லோ டு ரியாக்ட். நம்ம வந்து ஒரு டாபிக் நடக்கும்போது இமீடியட்டா அது ஸ்ட்ரைக் when the iron is hot அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொலிட்டிக்கல் சென்ஸ், அந்த அலர்ட்னஸ் அவருக்கு இருக்க மாதிரி தெரியல. அவர் வந்து சினிமால பண்றதுதான் எதுலயும் பண்றாரோன்னு தெரியல. சினிமால பண்றதுதான் அவரோட அந்த மெலோ டிராமாட்டிக் டயலாக்ஸா இருக்கட்டும், அந்த இதெல்லாம் வந்து ஏதோ டிராமால இருக்க மாதிரி அவர் வந்து அந்த பேச்செல்லாம் இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் லான்ச் பண்ணும்போது சீமான் அவர்களோட ஓட்டும், விடுதலை சிறுத்தை அவர்கள் ஓட்டும் வந்து போயிடும், ஈரோடு ஆயிடும், எல்லாமே வந்து அங்க போய் சேர்ந்துடும் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து எல்லா பொலிட்டிக்கல் அனாலிசிஸும் சொன்னது. பட் இதுல என்ன பாத்தீங்கன்னா, அவர் எதுவுமே வந்து கேபிட்டலைஸே பண்ணல. எந்த இன்சிடென்ட்டுமே அவர் கேபிட்டலைஸ் பண்ண, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமா இருக்கட்டும், நிறைய அந்த விஷயங்கள்லாம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ், அங்க நடந்த கொலை, ஒரு அறிக்கை கூட இல்லை. அவர் அறிக்கை கொடுக்கறது கூட பாத்தீங்கன்னா பப்ளிக்கோட மைண்ட்ல இருந்து அந்த இஷ்யூ வந்து போயிட்டு வேற பெரிய விஷயம் வரும்போது பழைய விஷயத்த அவர் வந்து அதுக்கு அறிக்கை கொடுப்பாரு. அதுவும் ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் இருக்க மாதிரி தெரியல. அவருக்கு அட்வைசர்ஸ் ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப அப்ரப்டாவே சொல்லியிருக்காரு, அவர் வந்து ஹி இஸ் நாட் ஆக்சசிபிள்னு சொல்லிட்டு. ரெண்டாவதுல என்ன ஒரு ஜோக் ஆஃப் த இயர் அப்படின்னாக்க, யாரோ ஒருத்தர் வந்து அவர் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணாங்க ஃபார் எ ஸ்ட்ரேஞ்ச் ரீசன். எம்ஜிஆர் வந்து மக்கள் திலகம் அப்படின்றது சும்மா ஒன்றும் வரல. அவர் வந்து அந்த மாஸ் லீடர் அப்படின்றத வந்து உலகத்துக்கு காமிச்சது. என்டிஆரே வந்து தன்னோட பொலிட்டிக்கல் குருன்னு சொல்லிட்டு அறிவிச்சு அது தெலுங்கு தேசம்னு ஆரம்பிச்சு ஒரு மாதிரி அவரும் வந்து பொலிட்டிக்கல் கேபிட்டல் அது வந்தது காரணம் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த மாஸ் லீடர்ன்னு சொல்லிட்டு மக்களோட அவருக்கு இருந்த ஈர்ப்பு தான். அவர் ஃபுல்லாக வந்து மக்களோட மக்களாக இருந்தது.
இவர் பவுன்சர்ஸ்லாம் வச்சுட்டு இன்னும் ஒரு மூவியோட இனாகிரேஷன் ஒரு ஷூட்டிங் இருக்க மாதிரியே பவுன்சர்ஸ் வந்தாருனாக்க என்ன பண்ணுவாங்க, பவுன்சர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும், மக்களை வந்து விலக்கிடுவாங்க, அடிச்சிடுவாங்க, சில பேர் அடி விழுந்துரும், சில பேர் தூக்கி போட்டுருவாங்க, இது மாதிரிலாம் இருக்கும். அந்த இனிஷியல் யூஃபோரியாவில் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு மக்கள்லாம் வருவாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த எண்மக்களோட வந்து நிறைய வந்து கையெல்லாம் வந்து காயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீகாந்த் கருணேஷ்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அது சொல்லும்போது அது மாதிரி இருக்கும்போது மக்களோட அவர் ஒரு மக்கள் இயக்கம், அரசியல்ன்றது வந்து மக்களோட மக்களாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு இது நிறைய சான்சஸ் நிறைய வரும், அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பவுன்சர்ஸ்லாம் வச்சுட்டு அந்த பங்களாலேருந்து வெளியே வர்றது கிடையாது. அது அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1 month 2 months கழிச்சு அறிக்கை விடுறது, இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துகிற மாதிரி இல்லை. அவர் வந்து ஏதோ சம் கால்குலேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கால்குலேஷன் வந்து கண்டிப்பாக வந்து பொய்க்க தான் வாய்ப்பு இருக்குது. ப்ராபப்ளி அவர் வந்து ஏதோ ஒரு கட்சியில் வந்து கூட்டணியாக சேர்ந்து ஏதோ ஒரு 10-15 சீட்டு வாங்கலாமா இருக்கும், ஒரு 7-8% ஓட்டு வாங்குற மாதிரி இருக்கும். பட் இவ்வளோ பெரிய இயக்கம் நடத்துறதுக்கு அவருக்கு இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் கேபிட்டலை வந்து அவர் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான இப்போதைக்கு ஒன்றும் சான்ஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த 1 year வந்து has proven to be a fiasco தான் என்ன மை பர்சனல் ஒப்பீனியன் மிஸ்டர் சுவாமி. இல்லை அதே மாதிரி ஏன்னா அவர் பார்த்தானா வந்து ஒரு மாதிரி பயந்த ஆளமாரி தான் இருக்காரு இல்லையா அரசியல். ஏன்னா சினிமாலேயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தோல்விக்கு பயப்படுற ஆள் தான் அவர். He always wants to succeed, his movies to succeed. See, இப்போ அண்ணாமலைக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து he has seen two successive failures. Yes, the party has lost in assembly and also in parliament தோத்துட்டாங்க. பார்லிமெண்ட்லயே வந்து he has also lost. இனிமேல் தோல்விக்கான பயம் கிடையாது அவருக்கு, ரைட்? ஸோ ஒன்ஸ் யூ கம் டு த லோவஸ்ட் பாயிண்ட், இனிமேல்ட்டு மேலதான் அப்பதான் growth. விஜய் வந்து இப்ப அரசியல் வந்து அன்டெஸ்டட் வாட்டர் பவர்ஸா இருக்காரு. பிளஸ் எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி அவரு லேட்டா தான் வந்து கருத்து சொல்றாரு. ஒரு இதுவா இல்ல, எந்தெந்த சான்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க இல்ல. ஒருவேளை அவரு யாரையுமே காயப்படுத்தாம அரசியல் பண்ண நினைக்கிறாரோ? அவரு அந்த இது இனாகிரேஷன் மீட்டிங் நடந்தது இல்லையா அக்டோபர்ல, அந்த மாதிரி அதுதான் அவரோட ஏமா இருக்குமோ? யாரையும் எதிர்த்து பேச. ஆக்சுவலா நம்ம இப்ப பொலிட்டிக்கல் அந்த எரினால வின் பண்ணோம்னா மக்களுக்கு வந்து இவர் எதிரி, இவரை எதிர்த்து தான் நம்ம வந்து நம்ம அரசியல் பண்ண போறோம், இவரோட தவறுகள்லாம் இப்படி இருக்கு, நான் வந்து சரி பண்ணுவேன், இதெல்லாம் என்னோட பாலிசிஸ், இதெல்லாம் என்னுடைய இனிஷியேட்டிவ்ஸ் சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்தணும். அது மாதிரி பண்ற மாதிரி தெரியல. யாரும் பகிச்சிக்க கூடாது அப்படின்னா அது வந்து அவர் பாலிடிக்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசிகர் மன்றத்துக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்தாருனாக்கா அவங்க போட்டா போடுவாங்க, போட்டா போவாங்க. தட் இஸ் டிஃபரெண்ட். பட் அவர் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டா நான் நிற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடென்டிஃபை பண்ண மாதிரி தெரியல. டிஎம்கே வந்து நம்மளோட எதிரி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஐடென்டிஃபை பண்ணதால தான் கடைசி வரைக்கும் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து எக்காரணத்து கொண்டும் டிஎம்கேவோட விட்டே கொடுக்கல அவங்க. ஸோ அவங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டான்ஸ் எடுத்ததால தான் மக்கள் வந்து வேற கிளியர் கட், ஏடிஎம்கே வேண்டாம்னா டிஎம்கே வேண்டாம்னா ஏடிஎம்கேன்னு. இவர் வந்து விஜய்க்கு அது மாதிரி ஸ்டான்ஸ் இருக்க மாதிரி தெரியலையே. அண்ட் அதே மாதிரி எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு அறிக்கை விடுறதுன்றது வந்து அது ஒரு ஷேப் வந்த அப்புறம் பண்றது. அண்டு பார்த்தீங்கன்னா அது எப்போ முடிஞ்சுது அந்த பரந்தூர் விமான நிலையம் இஷ்யூ வந்து இப்போ போய் அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ரெண்டாவது அந்த அரிட்டாப்பட்டி விஷயத்துக்கு வந்து அவர் எப்போ வந்து அறிக்கை கொடுத்து அது எப்போ அது வந்து ஒரு ஷேப்பே வந்துருச்சு, அது முடிஞ்சு போச்சு அந்த இஷ்யூ வந்து. நம்ம லாஸ்ட் டைம் அங்கே ஒரு 2 months முன்னாடி பேசும்போது கூட அந்த அரிட்டாப்பட்டி பற்றி பேசணும். அது வந்து ஒரு ஷேப்புக்கு வந்து டெம்பரரி க்ளோஷர்ன்ற ஸ்டேஜில் வந்து இப்போ பர்மனெண்ட்டாகவே வந்து கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து 30ஆம் தேதி வந்து அந்த மக்களுடைய கலந்துரையாடிட்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் உறுதிமொழி கொடுத்துட்டு போகிறாரு. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இவர் வந்து ஒன்றுமே எதை பற்றியுமே வாய் திறக்கிறது இல்லை. வாய் திறந்தா என்ன ஒரு இன்சிசிவ் கமெண்ட்ஸ். இப்போ பாலிடிக்ஸில் வந்து கன்சிஸ்டன்சி இஸ் நாட் அ வர்ச்சியூ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி அவர்கள் வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காரு. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டாண்ட்ஸ் இருக்க வேண்டியதில்லை, ஆனால் உங்களுக்கு எல்லா விஷயத்தை பற்றியும் ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். இவர் வந்து இப்ப சீமான் அவர்கள் வந்து கொடுக்குறாரு ஒப்பீனியன். அவர் ரேடிக்கல் இஸ்லாம்லேருந்து ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு ஒப்பீனியன் உண்டு அவருக்கு. அது வந்து ஃபீஸிபிளா ப்ராக்டிக்கலா அதெல்லாம் பற்றிலாம் அவர் கவலைப்படுறது இல்லை. பட் அவருக்கு எல்லா விஷயத்தையுமே ஒரு ஒப்பீனியன் உண்டு. இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் கூட அவர் என்ன சொல்றாரு, இருக்கிற விமான நிலையத்துக்கே வந்து இடம் கிடையாது,
விமானம் வர்றது கிடையாது. அவர் பஸ் ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு இருக்காரு விமான நிலையத்தை, வரிசையா விமானத்தை அடுக்கி வைக்கணும்ட்டு. அதுக்கு ஒரு 5000 ஏக்கர்ஸ் வேணும், 10,000 ஏக்கர்ஸ் வேணுன்றது கூட அவர் சீமானத்தை கவலைப்படாம அன்ஹிஞ்சிடா சொல்றது. அது கேட்கறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த விஜய் அவர்களுக்கு வந்து எதை பத்தியுமே ஒரு ஒப்பீனியன் இருக்க மாதிரி தெரியல. அண்ட் மெலோ ட்ராமேட்டிக்கா இமோஷனலா வந்து அண்ணா இருக்கேன் தம்பி இருக்கேன்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் வந்து அது வந்து அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். அதெல்லாம் அது எம்ஜிஆர் அவர்களோட அது போயிடுச்சு. அது இவர் வந்து இந்த நியூ ஜென்ரேஷனை அட்ராக்ட் பண்றதுக்கு எந்த விதமான பாலிசிஸோ ஸ்கீம்ஸோ இருக்க மாதிரி தெரியல. அண்ட் இவர் வந்து புசி ஆனந்த்ன்றவர் வந்து சைடில் வந்து ஹி ஹஸ் காட் சம் ஹிடன் சம் ப்ராக்ஸியா அவர் இருக்காருன்னு நம்ம சந்தேகப்படுறது நிறைய சான்ஸ் நிறையா இருக்கு. அவர் வந்து சைடில் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துல சம் பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு விஜய் டீரெயில் பண்ணுறாரோன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுற மாதிரியே இருக்கிற ஆக்டிவிட்டீஸும் அந்த ஜான் ஆரோக்கிய தாசு அவர்களும் அதான் சொல்றாரு இல்லையா. ஸோ திஸ் பர்டிகுலர் டிவிக்கே வந்து வில் ப்ரூவ் டு பி அ டிசாஸ்டர்னு சொல்லிட்டு நினைக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. இருந்தால் கூட ஒரு இதில் வந்து கூட்டணியில் வந்து ப்ராபப்ளி தே மே எண்ட் அப் இன் ஹேவிங் சம் 10 to 12 சீட்ஸ் இருக்கலாமா இருக்கும். அடுத்த எலெக்ஷன்லாம் கண்டிப்பாக காண போயிடுவார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இல்ல அதுக்கு தான் ப்ராபப்ளி த்ரிஷா வந்து கோப்பா சேவா கொண்டு போவார்னு நினைக்கிறேன் இல்லையா. அப்போ வந்து கட்சிக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் ஜெயலலிதாவை எப்படி கொண்டு வந்த மாதிரி ஏடிஎம்கே. அதாவது மிஸ்டர் சுவாமி, நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட நம்ம வந்து ஒப்பிடுவது எவ்வளோ லுடிக்ரஸ் கம்பேரிசனும், அதை விட வந்து வேர்ஸ் கம்பேரிசன் த்ரிஷாவோட ஜெயலலிதா அவர்கள் இது பண்றாங்க. அவங்க ஆளுமை சக்தி என்ன, அவங்களுடைய அந்த பவர் என்ன, அந்த பர்சனாலிட்டி என்ன. இவங்கெல்லாம் சும்மா செலிபிரிட்டி ஆக்ட்ரஸஸ் தானேங்க. எல்லா ஆக்ட்ரஸஸ்லாம் வந்து எல்லா ஆக்ட்ரஸுமே வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட முடியுமா? அவங்க வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்டெலெக்ட் என்ன இல்லையா, அவங்க ஆளுமை சக்தி. ஒரு விமனா இருந்துட்டு இந்த மென் டாமினேட்டட் பொலிட்டிக்கல் லைஃப்பை வந்து அவங்க டாமினேட் பண்ணது வந்து வி கேனாட் விஷ் அவே இல்லையா. இன்னும் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய டாமினேஷன், அந்த பவர் இல்லாதால், பர்சனாலிட்டி இல்லாதால் தானே இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து சறுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்களுடைய பொதுச் செயலாளராக இருந்தா கூட பீப்புள் கம்பேர் ஹிம் வித் ஜெயலலிதா இல்லையா. டக்குன்னு அங்கதானே உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லைல்ல, கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் இல்லையா. இல்ல இப்போ ஏடிஎம்கேவும் தவைக்கும் ஒன்னா அலையன்ஸ் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நம்ம கேள்விப்படுறது என்னன்னா 60 சீட்ஸ் கேட்கறாங்க, இவங்க 40 சீட்ஸ் கொடுக்குறாங்க ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வருது. பட் 60 சீட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எந்த இடத்துல கொடுப்பாங்க? இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னாக்கா, விஜய்க்கு வந்து ஓட்டு போடுறது வந்து மக்கள் அவர் சிஎம்மா இருக்கணும்ன்ட்டு தான் ஓட்டு போடுறாங்க. அவங்களோட ரசிகர் போது எடப்பாடி அவர்கள் வந்து ஆல்பட்ராஸ் மாதிரி அது மாதிரி கூட்டணியில வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஒத்துக்காம எப்படி அவர் வந்து துணை முதல்வர் பிளஸ் 60 சீட்ஸ் எதிர்பார்க்கறாங்கன்னு கேள்விப்படுறோம். அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது, கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் ஆகாது. இல்ல இப்ப ஏடிஎம்கே 20% ஓட்டு இருக்கு, விஜய்க்கு 8%ன்னா நல்லா பிளஸ் இவங்க வந்தாங்கன்னா, விஜயகாந்த் கட்சி வந்துட்டாங்கன்னா 30% கிட்ட வாங்கிட்டாங்களே ஒரு பெரிய இட் வில் பிகம் a very powerful alliance இல்லையா. இப்ப கம்யூனிஸ்ட் சேர்ந்தாங்கல்ல. இல்ல நம்ம வந்து இப்போ நிறைய பொலிட்டிக்கல் அப்சர்வர் சொல்ற மாதிரி, ஒரு ஆர்டி அவர்கள் சொல்ற மாதிரி கூட 2+2 வந்து மே நாட் பிகம் 4, 2+2 மே பிகம் 3 ஆல்சோ. இது வந்து ரொம்ப கிளாஷ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் வந்துடும். டூ மெனி பர்சனாலிட்டிஸ் இருந்தாலே கிளாஷ் வந்துடும். இப்ப சரத்குமார் அவர்கள் வந்து பாஜகல வந்துட்டு சோபிக்கவே இல்லையே, அவர் பண்ணாரு. பட் அவருக்கு ஒரு பதவியும் கொடுக்கல, அவரும் சைட்ல அறிக்கை விட்டு தான் இருக்காரு. பட் அவரும் ஒரு பர்சனாலிட்டி தானே, ஒரு கட்சி நடத்தினவர் தானே, ராஜ்யசபா மெம்பரா இருந்திருக்காரு, எல்லாமே இருந்திருக்காரு. அந்த கிரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஒரு தைரியம், ஆளுமை சக்தி எல்லாம் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி தான். பட் அங்க பிஜேபியில வந்து ஷைன் பண்ண முடியலையே. அதே மாதிரி இந்த கோயலிஷன்ல கூட அந்த 3 பேர்லாம் சேர்ந்தாக்க அவ்வளோ வருமானம்லாம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா விஜயோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்கை ராக்கெட்டடா இருக்கு. ரெண்டாவது அன்டெஸ்டட் இல்லை சுவாமி. நம்ம வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு 12% இருக்கு, என்டிஏக்கு வந்து ஒரு 18% இருக்கு. இன்னும் வந்து அந்த ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் வந்துருச்சுனாக்க வித் ப்ராப்பர் பொலிட்டிக்கல் கிளைமேட் வந்து இட் மே கிராஸ் 20% என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினரியோ இருக்கும்போது, விஜய் வந்து அன்டெஸ்டட் தானே. அவர் வந்து சும்மா பேப்பர்ல தானே சொல்றோம் அவருக்கு இவ்வளோ % இருக்கு அவ்வளோ % இருக்குன்ட்டு. எங்க அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவர் என்ன, அவர் எங்க காமிச்சிருக்காரு? நான் இது மாதிரி இப்போ விக்கிரவாண்டியா இருக்கட்டும், ஈரோடு கிழக்கா இருக்கட்டும், அவர் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா தான் தெரியும் அவருக்கு. பட் அவருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இஸ் அஃப்ரேட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்.
இது வந்து ஈரோடு கிழக்குல வந்து போட்டி போட்டு டெபாசிட் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா டிஎம்கே வில் கோ ஆல் அவுட். அவரை வந்து ட்ரவுன்ஸ் பண்றதுக்கு டெபாசிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டி போட்டால் காலி பண்ணிடுவாங்க. அந்த அந்த பயம் அவருக்கு இருக்கு. அதாவது நம்ம அகலக்கால வச்சுட்டோன்னு சொல்லிட்டு அவர் என்ன ஓட்டம் இருக்கா மாதிரி தான் இருக்கு. அவர் மூஞ்சில ஒரு இறுக்கம் இருக்கு. அந்த பவுன்சர்ஸை வச்சு அவர் வந்து அவருடைய மக்களை வந்து கூட்டத்தை சேர்ற கூட்டத்தை வந்து ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் பார்த்தானாக்கா அவருக்கு அந்த மக்களோட இன்டராக்ட் பண்ற அந்த ஒரு டெம்பரமெண்ட்டே இல்லை அவருக்கு. ஸோ டிசப்பாயின்மெண்ட் தான். அவர் வந்து எப்போ ஒரு பாலிசி கூட நம்ம வரைக்கும் ஒரு கிளியர் கட்டா இருக்கா மாதிரி தெரியலையே. கரெக்ட். சும்மா ஈவேரா சமாதியில போய் கும்பிடுறது தேவையில்லாம. அதுல காமெடி என்னன்னா, ஈவேரா பத்தி சீமான் வந்து வெளுத்து வாங்குறாரு. அதுக்கு அது அட்லீஸ்ட் டிஎம்கே வந்து பொங்குறானுங்க, இவனுங்க தீகா வந்து பொங்குறானுங்க, இவர் கம்னு இருக்காரு. ஈவேரா சொன்னது உண்மைதான். வாட் எவர் சீமான் வந்து வெளுத்து வாங்குறதுலாம் உண்மைதான் சொன்னது. நீ பெரியார போய் கும்பிட்டு இருக்க அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணணும் இல்லையா ஈவேராவை? அதுவும் பண்ணாம இவர் வந்து மௌனமா இருக்காரு. இவரு அதான் ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு. அதான் நான் வந்து இவரோட அரசியல்ல வந்து ஒரு மாதிரி சேஃபா பாக்குறாரு. அவரு சேஃப் கேம் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இன் பாலிடிக்ஸ். அதுதான் நமக்கு தெரியுது நல்லா. ரைட், பிளேயிங் இட் சேஃப் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். இல்லையா? அதான் விஷயம். அதனால பாப்பா, இது 1 year ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இயர்ல தெரிஞ்சிடும் அவரோட எப்படி கூட்டணி எல்லாம் எப்படி அமைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் எதிர்காலம் இருக்கும்னு நினைக்கிறோம். பட் சப்போஸ் பட் அவரோட பெஸ்ட் கேஸ் சினரியோ வந்து ஏடிஎம்கேயோட அவர் கூட்டணி சேர்றது. ஒஸ்ட் கேஸ் சினரியோ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே சேர்ந்துட்டு இவர் வந்து விட்டுட்டாங்கன்னா இவர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மோரோவர் இவருக்கு ஒரு இதுவும் இருக்கு. இப்ப சப்போஸ் இஃப் ஹி அலைன்ஸ் வித் ஏடிஎம்கே அண்ட் அக்செப்ட்ஸ் 60 seats, அப்புறம் எந்த காலத்தையும் இவர் வந்து சிஎம் சொல்லிக்க முடியாது. இவர் இல்லையா? சொல்லிக்க முடியாது. ஆமா ஆமா, அது ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு. ரெண்டு இட்ஸ் டபுள் எட்ஜ் வெப்பன் அவருக்கு. ஆமா, விஜயகாந்த் கதை தான் ஆயிடும் அவருக்கும். தனியா வந்து கூட்டணி ஈக்குவலா கேட்டாதான் அவருக்கு அட்வான்டேஜ். ஈக்குவல் அட்லீஸ்ட் 100 சீட்டாவது கேட்டாதான் வந்து விஜய்க்கு ஒரு இது இருக்கு. அது வந்து 100% வந்து அவருக்கு 20 சீட்டு மேல கொடுக்கறதுக்கு வந்து எந்த விதமான சான்ஸுமே கிடையாது. ஏன்னா இந்த 5 வருஷம் வந்து அவங்க 2016 நடந்த எலெக்ஷன்ல கூட சவுத்துல நிறைய பேருக்கு வந்து சீட்டு கேட்டு கிடைக்கல. அவங்கெல்லாம் வந்து ரெடியா இருக்காங்க. அவங்க வந்து ஏடிஎம்கே விட்டு தாவறதுக்கு கூட ரெடியா இருந்தாங்க. பட் வந்து அவங்களுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்கு, சம் கைண்ட் ஆஃப் பேட்ச் அப் வித் ஓபிஎஸ் வில் ஹேப்பன் சவுத்துல. ஸோ அதனால வந்து அவங்களாம் காத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து லாயலிஸ்ட் வந்து 40 வருஷமா வந்து பார்ட்டியில இருந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டெல்லாம் வந்து எடுத்துமே விஜய்க்கு தார்வாக்கிறதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவங்க. அண்ட் தே வில் ஓட் ஈவன் ஃபார் டிஎம்கே. அது மாதிரி ஒரு சினரியா வரும்போது அந்த இன்டகிரேஷன் ஆகாது. இவங்க 40 சீட்டு 30 சீட்டுன்னு சொல்லி கொடுத்தா கூட அந்த இன்டகிரேஷன் அட் பூத் லெவல் வந்து கண்டிப்பா நடக்காது. பார்ப்போம். எனிவே இன்னும் 1 year எலெக்ஷனுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு கிட்டத்தட்ட. அட்லீஸ்ட் பை நெக்ஸ்ட் இயர் திஸ் டைம் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன அலையன்ஸ்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தேங்க்ஸ் அகைன் மகேஷ். தேங்க்யூ.